மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான நாளிலே நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய இல்லத்திலே குழுமி இருக்கின்றோம். அன்னை மரியாதையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். அன்னை மரியாள் நிறைய வேளைகளிலே நிறைய நேரங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்ற அந்த உன்னத தாயை அவருடைய திருவிழாவை அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நாம் இந்த
இன்றைய நாளில் நீங்கள் கூறியிருக்கின்றோம். அவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே நிறைய கருத்துக்கள் இந்த பலியிலே ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜோஸ்பின் மேரி குடும்ப கருத்துப்படி சிலுவை முத்து அவருடைய ஆண்களை பாற்றிக்காகவும், மேரி செபாஸ்டியன் கருத்துப்படி இவருக்கு நன்றி பலியாகவும், ஆண்டனி பிரபு கருத்துப்படி நன்றி பலியாகவும், ஆரோக்கிய பிரவீனா கருத்துப்படி நன்றி பலியாகவும், ரீட்டா கருத்துப்படி உரசவத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ரீட்டா கருத்துப்படி சபரிமுத்து மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டனி சகாயராஜ் மேரி சாந்தி கருத்துப்படி ரோஷினி படிப்பிற்காகவும் உதவிகளுக்காகவும் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வித்யா விக்டோரியா கருத்துப்படி லில்லி தெரேசா தாமஸ் அவர்களின் ஆண்களை பாற்றிக்காகவும், மேரி சாந்தி கருத்துப்படி உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். வித்யா விக்டோரியா கருத்துப்படி வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா நன்றி பலியாகவும், திமோத்தி ஐவா நேரின் கருத்துப்படி நன்றி பலியாகவும், ரிச்சர்ட் ஏஞ்சலின் கருத்துப்படி அருள்மணி லூர்தம்மாள் ஜீவரத்தினம் திருநெல்வேலி ஆண்களை பாற்றிக்காகவும், அந்தோனி ஜெயபிரகாசம் கருத்துப்படி கேத்ரின் மணிதா ஆண்களை பாற்றிக்காகவும், ஏஞ்சல் சுனிதா கேன்சர் நோயிலிருந்து குணப்பெறும் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜ் நிர்மல் கருத்துப்படி அல்பணியாளர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் பெற வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் ராஜ்குமார் கருத்துப்படி நன்றி பலியாகவும், குட்வின் கருத்துப்படி நன்றி பலியாகவும், மேரி ஸ்டெல்லா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், அற்புதராஜ் அல்போன்ஸ் மேரி கருத்துப்படி மாதாவுக்கு நன்றி பலியாகவும், ஈரா மேரி ஜெவமாலி மேரி கருத்துப்படி நன்றி திருப்பலியாகவும், லிசிந்தா கருத்துப்படி நன்றி பலியாகவும், இறுதி நாளின் குறைசி கருத்துப்படி திருமண நாள் நன்றி பலியாகவும், ராபர்ட் ராபின் உடல் உள்ள சுகர வேண்டி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சகாயநாதன் மரியா கருத்துப்படி திருமண நாள் நன்றி பலியாகவும், ஆல்பர்ட் பால்ராஜ் கருத்துப்படி நன்றி பலியாகவும், மெக்டோனல் குடும்ப கருத்துப்படி மரித்த மேரி ஆண்டனி ஆண்களை பாற்றிக்காகவும், ஷீபா ஆனந்த் கருத்துப்படி ரோஸ்லின் மிக்கேலா மேரி மற்றும் அமல்ராஜ் ஆண்களை பாற்றிக்காகவும், மரியா பொமினா செபாஸ்டியன் கருத்துப்படி மரியனுக்கு நன்றி பலியாகவும், மரியா பொமினா செபாஸ்டியன் கருத்துப்படி குருக்கள் அழுக்கணியர்கள் துறவரத்தார் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும், ஆரோக்கிய மேரி கருத்துப்படி இறைவன் வேளாண்மைகளுக்கு நன்றியாகவும், சேவியர் எலிசபெத் மேரி கருத்துப்படி மாதாவுக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்பு சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அவர்களும் இன்றைய நாளில் தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். பங்கு மக்கள் அனைவரும் கருத்துக்காகவும் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நம்ம பார்வையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பார்வையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியமாய் வானதூதர் உங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள்படைகளை ஏற்று நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்று முன்வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் முன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலரை பாடல் பரவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-14 மற்றும் 18-23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதைய பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேசும் செராகும். பெராசின் மகன் எக்ஸ்ரோன், எக்ஸ்ரோனின் மகன் ஈரா, ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர்,
தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயதியேல், செயதியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் பிறந்த யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவர்கள் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைப்பது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அன்னையின் பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை கடவுள் கொடுக்க கொள்கிறார். பிறப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பிறப்பை கொடுப்பது கடவுள், பிறப்பை கொடுப்பது கடவுள். ஆகவே பிறப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுள் நினைத்ததால் தான் இப்பொழுது நான் அவருடைய இல்லத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். கடவுள் நினைக்கவில்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது. அதுபோலதான் அன்னை மரியாளுடைய பிறப்பு. அன்னை மரியாள் அவருடைய பிறப்பு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படி நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று கடவுள் திருவிழம் கொண்டாரோ, அதே போலவே அன்னை மரியாளும் உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று திருவிழம் கொண்டார். அவருடைய விருப்பப்படிதான் இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்க வேண்டும். என்னுடைய விருப்பப்படி அல்ல, நான் என்ன நினைக்கின்றேன் என்பது அல்ல, மாறாக விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் திருவுளப்படி அனைத்தும் நடக்க வேண்டும். இதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த விதத்திலே அன்னையினுடைய பிறப்புக்கும் இறைவனுடைய திருவுளத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், மீட்பரை உலகிற்கு கொண்டு வருவதில் அன்னை பெரும்பங்கு வகிக்கின்றார். மீட்பரை உலகத்திற்கு கொண்டு வருவதனுடைய அவசியம் என்ன என்று நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகை படைத்த போது அனைத்தும் அழகாக இருந்தது. மனிதனுடைய பாவ செயல்களினால் இந்த உலகம் கரைப்படைந்து விட்டது. படித்த கரையை நீக்குவதற்கு ஒரு பெண்மணியாக தேவைப்பட்டார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு
எனவே படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் திருவுளம் கொண்ட ஒரு பெண்மணி நம் அன்னை மரியாள். அவர் வழியாக மீட்பரை உலகத்திற்கு கொண்டு வந்து கரைபடிந்த இந்த உலகத்தில் அழுக்கை பாவங்களை நீக்கி நாம் மீண்டும் புதுப்படைப்பாக புது பிறப்பாக மாற கடவுள் திருவுளம் கொண்டார். சகோதர சகோதரிகளே, மரியன்னையினுடைய பிறந்த நாளை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன? கல்வாரி வழியிலே தம் மகன் தன் சீடரிடத்திலே அன்னையை ஒப்படைத்தார். இதோ உன் தாய் என்று கூறினார். அதே போலவே இதோ உன் மகன் என்றும் கூறினார். அது வார்த்தை இறுதி வரை இந்நேரம் வரை அன்னை மரியாள் காத்துக் கொண்டு வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்னையுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஒரு மனதாக உணர்ந்து கொள்ள வேண்டியது, எனக்கென்று அன்னை இருக்கின்றார். யார் என்னை கைவிட்டாலும் அன்னை என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் தாய்மை பண்பு ஒரு நாளும் என்னை விட்டு நீங்காது என்று நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன காலத்திலே அனைவரும் பல்வேறு விதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். யாரும் சொல்லியிருக்க முடியாது எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை என்று. அப்படி சொல்லீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கொரோனா நோய் இருக்கும். ஆகவே யாரும் எனக்கு நோய் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நவீன மனிதன் வேகமாக போய்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மருந்தும் மாத்திரையும் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது. மருந்து எடுக்கவில்லை, மாத்திரை எடுக்கவில்லை என்றால் அடுத்தடுத்து வருகிற நாட்களில் நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற வேளையிலே அன்னையினுடைய பிறப்பு விழா நமக்கு கொடுப்பது இறைவனுடைய அருள் ஆசிரியை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்க உதவியாக இருக்கின்றது. அவருடைய தாய் அன்பு ஒருபோதும் குறையவில்லை. உதாரணமாக ஒரு கவிதை இவ்வாறு சொல்கின்றது. ஒரு மகன் நேர்முக தேர்வுக்கு சென்று வருகின்றார், இன்டர்வியூக்கு சென்று வருகின்றான். நேர்முக தேர்வு முடிந்து வந்த பிற்பாடு வீட்டிலே அப்பா தன்னுடைய மகனை பார்த்து கேட்கின்றார், என்னப்பா இந்த டைமும் வேலை கிடைச்சதா என்று கேட்கின்றார். அண்ணன் பார்த்து கேட்கின்றார், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னாரா என்று. சகோதரி கேட்கின்றார், உனக்கு எவ்வளவு சம்பளம் என்று. ஆனால் தாயானவர் ஓடி வந்து கேட்கின்றார், மகனே மதியம் நீ சாப்பிட்டாயா என்று. ஆம் சகோதர சகோதரி, இதே தாய் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற நேரத்திலே அன்னை மரியாளும் நமக்கு காட்டியிருக்கிறார். ஏனென்றால் கடவுள் திருவுளம் கொண்டார். இதோ என் மக்களை எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் துணைவிட்டு பாதுகாக்க ஒரு தாயை உலகிற்கு கொடுத்து சென்று இருக்கின்றார். ஆகவே அந்த தாய்க்கு ஒருபோதும் குறையாமல் நம்மை இன்று வரை காத்துக் கொண்டிருக்கின்றார். நம்ம எல்லோருக்கும் உடல் நோய்கள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் மனநோய்கள் நம்மை தாக்குகின்றன. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. பற்பல கவலைகள், சோகங்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் நம்முடைய மனநோய்களுக்கு காரணமாக மாறிவிடுகின்றன. நான் நினைப்பது நடந்துவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி, நான் நினைப்பது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்வதற்கு உண்டு. ஆனால் அன்னை மரியாள் அப்படி அல்ல. அதற்கு கடவுளுடைய திருவுளம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று செயல்படுத்தவர் வாழ்ந்துள்ளார். ஒருவேளை நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றாலும் அதற்கும் நாம் வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை, ஒரு வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர். நாம் அனுபவிக்கின்ற அதே துன்பங்களை அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்ந்து வந்தார். தன்னுடைய கணவர் யோசேப்பு
திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த போது சந்தேகப்படுகின்றார் என்று நிறைய கணவர்கள் தங்களுடைய மனைவியர்களை சந்தேகப்படுவது உண்டு. அதே போலவே நிறைய மனைவிகள் தங்களுடைய கணவர்களை சந்தேகப்படுவது உண்டு. இந்த சந்தேகங்களால் குடும்பங்களில் நிறைய நேரங்களில் குழப்பம் ஏற்படுகின்றது. சந்தேகம் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு அன்னை மரியாதை இருக்கின்றார், அன்னை மரியாதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்தாரோ அதை போல என்னாலும் கடந்து வர முடியும் என்று அன்னை நமக்கு துணையாக இருக்கின்றார். இதையெல்லாம் கடந்து தன்னுடைய அன்பு மகன், தன் ஒரே மகன் சிலுவையிலே கண்முன்னே ரத்தம் சிந்தி இறக்க காண்பிக்கிறார். யாரும் நாம் ஒரு நாளும் அப்படி நினைக்குமா? என்னுடைய மகன் என் கண்முன்னே இறப்பதற்கு ஒரு தாய் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஆனால் அன்னை மரியாதை இத்தனை பொறுமைகளையும் அன்றாட பிரச்சனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வாழ்ந்து வந்தார் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை தண்ணீரை உணர்ந்தார். கடவுள் தன்னோடு இருக்கின்றார் என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். எல்லோருக்கும் நிலை வாழ்வை கொடுக்க கடவுள் என்னை அனுப்பியிருக்கின்றார். அதை என்னை ஒரு கருவியாக கடவுள் படைத்து அவருடைய திருமணத்தை நிறைவேற்ற என்னை அனுப்பியிருக்கின்றார் என்பதிலே அன்னை மரியாதை உறுதியாக இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாதை பிறந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே பல்வேறு இடங்களிலே ஒவ்வொரு நாளும் தோன்றி காட்சி கொடுக்கின்றார். இது நான் இருக்கின்றேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய தாய் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் நோயினாலும் மனவேதனையினாலும் உடல் வேதனையால் வருத்தப்படுகின்ற பொழுது அன்னை மரியாதை துணையாக வருகின்றார். அது எப்படி என்றால் ஒவ்வொரு ஜெபமணியையும் நாம் எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, மாட்சி உண்டு, மகிமை உண்டு. எனவே நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாகி கையில் எடுத்து ஜெபிப்பேன் என்று உறுதி கொள்வோம். அன்னை மரியாதைக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். அவருடைய ஆசிரை இன்றைய நாளில் நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அருள் ஆசி நற்கருணை வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மனிதராகவும் ஒரே திருமகனை எங்களை ஆசீர்வதித்தது போல் கண்ணில் பலியாவிடமிருந்து பிறந்தவர் தம் தாயின் நன்மைக்கு பழுதேற்றி அதை புனிதப்படுத்தினார்.
அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை தாம் தமது நன்மையும் ஆட்சிகளை குறித்து நிலையான ஒளியாகி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்புமான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபிர்களும் ஒன்று கூடி அழைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு இவை மானவளமாக. அவர் பாடுபட உலகங்களை தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் மீது அறிவியலும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறி என்ற கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதலும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டு எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருநோயை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோடு பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் எங்கள் பங்கில் வாழ்ந்து மறைத்த சகோதர சகோதரிகளுக்காகவும், குறிப்பாக கொரோனா நோய் தொற்றினால் இருந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நித்திய இறைப்பாட்சி அளித்தருள்வீராக. ஆண்டவரே, இதோ அனைவருடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக அதிகத்தில் கூடி ஜெபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக. அன்னை மரியா வழியாக இவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக. அன்னை குறிப்பாக உடல் உள்ள நோயினால் வருகின்ற என் சகோதர சகோதரிகளை இதோ நற்கரை ஆண்டு முறையிலே சமர்ப்பித்து அவர்களுக்காக சிறப்பான இடத்திலே வேண்டுகின்றேன். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இதுவும் விதமான நேரத்திலே தீர்த்து அவர்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் குடும்பத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருகிறார்கள். முதுமையினால் திறமையினால் நோயினால் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தவர்கள் தேவையான அனைத்தையும் அன்னை மரியாதை வழியாக கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வுள்ளோம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகியும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் மேக்சிமிலியன் மரியை கோல்ஃபியும் இவரையும் நுகர்ந்தவரால் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குபட்டு தகுதி பெற்று உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவு சொல்வோம். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு எழுதினேன். இதோ என்னுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமையும் அழைத்தவர்கள் திருவிழம் கொள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் இயேசுத்தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் சந்ததி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியிலிருந்து தழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். உனையன்றி உலகில் எனக்கேது
கிறிஸ்துவின் பின்வாங்கும் சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாவுடைய பிறப்பு விழாவிலே பங்கேற்பதற்காக நமக்கு நாளை நேரத்தை கொடுத்திருக்கின்றார். எங்கள் கரங்களை பற்றி அன்னை மரியாதைக்கு நன்றிகளையும் மேலும் இன்றைய திருவிழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நிச்சயமாக அன்னை மரியாதை நம் அனைவருடைய ஜெபங்களையும் பெற்றுக்கொண்டிருப்பார். நமக்காக தந்தை கடவுளுக்கு வேண்டியிருப்பார். அவருக்காக நாம் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட் ஜெபமாலையின் மணியை எடுத்து நாம் சொல்கின்ற ஜெபமாக இருக்கும். நம்முடைய இல்லங்களிலே நாம் படிப்பதில்லை அனைவரையாளர்களே நாம் நம்முடைய ஜெபங்களை உருவாக்கிக் கொள்வோம். நம்முடைய அடையாளமாக நாம் அனைவரும் இணைந்து நிறைந்த மணியை அனைவரையாக கொடுத்து செல்வோம். அருள் நிறைந்த மணியை வாழ்க. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை எங்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்குக்காக மீட்பின் வெளியிலாக உள்ளே புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு அத்திருவை நம்புகின்றதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் என்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உலகங்களை கைமாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுகின்றது. புனித சூசையப்பர் ஜெபம். மீட்பின் பொறுப்பாளரே, தூய கன்னிமரியாவின் துணையாளரே, கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற கனவின் சூசையப்பரே, எங்களுக்கு உண்மை ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், மன உறுதியை பெற்று தாரும். அனைத்து தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறோம். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.